Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் PGTRB Unit 9, நேம் ஆஃப் த பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதில் நம்ம பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ இது வந்து செகண்ட் டாபிக் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த பேப்பரோட செகண்ட் டாப்பிக்காக இது அமைஞ்சிருக்கு. பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பார்ட் ஒன்ல நம்ம வந்து லாங்குவேஜஸ், எத்தனை விதமான லாங்குவேஜஸ் பேசப்படுது, ஏன் அப்படி பேசப்படுது அப்படிங்கிற ரீசன் எல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பேரண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது எங்கே பேசுனாங்க, எப்படி வந்து அவங்க பிரிஞ்சு வேறு வேறு லாங்குவேஜாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த இன்ட்ரடக்டரி பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடி வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பற்றி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி இதுக்குள்ளே தான் நம்ம முக்கியமாக ஏஷியாவில் இருக்க லாங்குவேஜஸ், யூரோப்பில் இருக்க லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு பார்த்தோம். இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 8 குரூப்ஸாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு 8 லாங்குவேஜ் குரூப்ஸ். அது வந்து நம்ம ஒரு என்னவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி பார்த்துருப்போம். ஓகே, இதுதான் அந்த ஃபேமிலி ட்ரீ. இதை அவ்வளோதான் நான் என்னால் காப்பி பேஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறது தான் பேரண்ட் லாங்குவேஜோட நேம். அது வந்து 8ஆக வந்து அதை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சான்ஸ்கிரிட், அதாவது ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா ஒரு பக்கம், ஆர்மீனியன், கிரீக், அல்பேனியன், இட்டலிக், பால்டோஸ்லேவிக், பிரிமிட்டிவ் ஜெர்மனிக், கெல்டிக். ஸோ இந்த 8ஆ பிரியுது. இதில் திரும்ப திரும்ப ஒவ்வொன்றும் அப்படியே பிரிஞ்சுட்டே வருது. இங்கே பாருங்க, ஈஸ்டர்ன்ல இருந்து லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. கிரீக்ல இருந்து கிளாசிக் கிரீக், அப்புறம் மாடர்ன் கிரீக் வருது. இட்டலிக்ல இருந்து லாட்டின் வருது. அப்புறம் லாட்டின்ல இருந்து நிறைய வருது பாருங்க, பிரெஞ்சு, இட்டாலியன், யூரோப்பியன் லாங்குவேஜஸ் நிறைய இதுல இட்டலிக் லாட்டின்ல இருந்து டிரைவ் ஆகுது பாருங்க. பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், ருமானியன், இது எல்லாம் லாட்டின்ல இருந்து பிரிஞ்சு வருது. அடுத்து பால்டோஸ்லேவோனிக் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்து எதெல்லாம் வருதுன்னா பல்கேரியன், இந்த ரஷ்யால பேசுறாங்களே அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பால்டோசால்வானிக் லாங்குவேஜஸ், பல்கேரியன், செர்பியன், செக், ரஷ்யன், போலிஷ் அதெல்லாம். அடுத்ததா பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து தான் இங்கிலீஷ் வருது. பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் எப்படின்னா மூணு பெரிய டிவிஷனா பிரியும். கோத்திக், ஸ்காண்டினேவியன், வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படின்னு 3 டிவிஷனா பிரியும். அடுத்ததா அதுல ஸ்காண்டினேவியன், ஸ்வீடிஷ், டேனிஷ், ஐஸ்லாண்டிக் அண்ட் நார்வேஜியனா பிரியுது. இதுல வெஸ்ட் ஜெர்மானிக் தான் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு லாங்குவேஜ். பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து 3 பிரியுது பாருங்க, கோத்திக், ஸ்காண்டினேவியன், வெஸ்ட் ஜெர்மானிக். இதுல வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து தான் நம்ம படிக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருதுன்னு பாக்குறோம். இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் மறுபடியும் எப்படி டிவைட் ஆகுதுன்னா ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன், ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரியுது. வெஸ்ட் ஜெர்மானிக் எப்படி பிரியுது? ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன், ஆங்கிலோ சாக்சன். அதுக்கப்புறம் ஓல்டு ஹை ஜெர்மன்ல இருந்து ஜெர்மனும், ஓல்டு லோ ஜெர்மன்ல இருந்து டச்சும், ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து மிடில் இங்கிலீஷ் பிறக்குது. ஓகே, ஸோ ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். முத பிரிட்டன்ல இருந்து பேசினவங்க ஆங்கிலோ சாக்சன், அந்த ட்ரைப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து தான் ஆங்கிலோ சாக்சன் வருது. அதுல இருந்து மிடில் இங்கிலீஷ் வருது. மிடில் இங்கிலீஷ் எல்லாம் இந்த சாசர் பீரியட்ல பேசினது மிடில் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுதான் இந்த ட்ரீ தான் ரொம்பவே முக்கியம். இந்த 7th பிரிவா இருக்கக்கூடிய பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து 3ஆ பிரியிற வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து தான் ஆங்கிலோ சாக்சன் பிரியுது. ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ். அடுத்ததா இன்னொரு டிவிஷன் இருக்கு, கெல்டிக்னு. அது திரும்ப 5ஆ பிரிஞ்சிருக்கு. வெல்ஷ், ஐரிஷ் கேலிக், ஸ்காட்ஸ் கேலிக், கேலிக் அண்ட் மேங்க்ஸ் அப்படின்ற ரிலிஜன்னா பிரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரீ. ஓகே, இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு இதை சொல்லுவாங்க.
ஸோ இது ஒரு பெட்டர் ஐடியாக்காக தான் நம்ம இப்போ திரும்ப நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். we shall continue. So 8 groups பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அதாவது ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ். சான்ஸ்கிரிட்ல இருந்து நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ். அடுத்து அர்மீனியன், கிரீக், அல்பேனியன், இட்டலிக், பால்டோஸ்லேவிக், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அண்ட் கெல்டிக். ஓகே, இதுதான் 8 லாங்குவேஜ் குரூப்ஸ். இதுல இங்கிலீஷ் எதுல இருந்து டிரைவ் ஆகுது பாருங்க. நம்ம ஆல்ரெடி அந்த ஃபேமிலி ட்ரீலையும் பார்த்தோம். இங்க தனியா எடுத்து அந்த குரூப்பை மட்டும் எழுதியிருக்கேன், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். primitive Germanic ல இருந்து பிரிவுது. primitive Germanic is further ஃபர்ஸ்ட் வந்து 8 லாங்குவேஜஸ் வந்து primitive Germanic ஒரு குரூப்பா டிவைட் ஆகுது. primitive Germanicல இருந்து இட் இஸ் further divided into Gothic, Scandinavian, West Germanic. மூணா பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? primitive Germanic மொத்தம் மூணா பிரியும். 8 லாங்குவேஜஸ்ல ஒன்னு primitive Germanic. primitive Germanic மூணா பிரியும். Gothic, Scandinavian, West Germanic. இதுல West Germanicல இருந்து 3 வரும். Old High German, Old Low German, Anglo-Saxon. ஓகே, அடுத்ததா இதுல ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து என்ன வருது? மிடில் இங்கிலீஷ், அப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஜெர்மன்ல இருந்து ஓல்டு ஹை ஜெர்மன், டச்சுல இருந்து ஓல்டு ஜெர்மன், அப்புறம் இது வேண்டாம், and middle English from from Anglo-Saxon. Modern English comes from Middle English. So இதுதான், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 8 டிவைட் பண்ணிட்டோம். அதுல primitive Germanic ஒரு குரூப், primitive Germanic மூணா பிரியுது. Gothic, Scandinavian, West Germanic. மற்ற ரெண்டையும் விட்டுருவோம். நம்ம West Germanic குள்ள வருவோம். West Germanic திரும்ப மூணா பிரியுது. என்னவா பிரியுது? Old High German, Old Low German, Anglo-Saxon பிரியுது. அதுலயும் Old High German, Old Low German விட்டுருவோம். Anglo-Saxonக்கு வந்துருவோம். Anglo-Saxonல இருந்து மிடில் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இதை நீங்க அந்த ட்ரீ திரும்ப பார்த்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராகவே புரியும். From the point of view of the study of English, the most important of the 8 language groups mentioned above is that which has come to be known as primitive Germanic. So இந்த 8ல வந்து English point of viewல இருந்து பாத்தீங்கன்னா primitive Germanic தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை வந்து இன்னொரு நேம்னு சொல்லி அழைப்பாங்க. அது வந்து Teutonic அப்படின்னு சொல்லுவாங்க. Since it was from this branch of Indo-European family that the Germanic languages of which English is one took their descent. இது ஏன் வந்து முக்கியத்துவம் பெறுது? Because Germanic languagesம் English languageம் இதுல இருந்து வந்ததுனால primitive Germanic ரொம்ப முக்கியமான லாங்குவேஜா பார்க்கப்படுது. It was spoken over the bigger part of Central and Northern Europe from about 2000 to 1000 BC. So இந்த பீரியட்ல தான் primitive Germanic பேசப்பட்டதாம். ஓகே, primitive Germanic பேசப்பட்ட காலகட்டம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால 2000ல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் இது பேசினாங்க. Throughout this period, of course, it was in a constant state of flux. அப்போ இந்த primitive Germanic இந்த பீரியட்ல ரொம்ப அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. அது வந்து கான்ஸ்டன்டா அப்படியே மாறிட்டே தான் இருந்தது. அதாவது சேஞ்சஸோட தான் இருந்தது. Many modifications were taking place. So நிறைய modifications வந்தது. And just it had originated as a dialect of Indo-European. So it was itself breaking up into several different dialects, mainly on geographical basis. அதாவது geographical basis வேற போக போக வித்தியாசமா அதோட அந்த மாற்றங்கள் அதிகமாயிட்டே போகும். எந்த ஒரு லாங்குவேஜும் அந்த ஜியாகிரபிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உருமாறிடுமா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் பேச வேண்டியது இருக்கும். இதே இது அரேபியன் கண்ட்ரியில போய் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே வேற விஷயங்கள், அங்கே இருக்கிற சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை தேடி தான் போவோம். இங்கே இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புதுசாக வார்த்தைகள் வரலாம், இல்லை மாறலாம். ஸோ அது மாதிரி தான் ஜியாகிரபிக்கல் பேசிஸாக லாங்குவேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றங்களை காணும். We may call it the primitive Germanic consonant shift, and the explanation of it put as simply as possible is as follows. சரி, இந்த மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா primitive Germanic consonant shift, the great consonant shift னு சொல்லுவாங்க இல்லைன்னா primitive Germanic consonant shift அப்படின்னு அதை சொல்றாங்க.
கான்சனன்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்ல ஒரு சேஞ்ச் இருக்குமா. இந்த பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் வார்த்தைகள் இது லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாறுறப்ப கான்சனன்ட்ஸ் மெய் எழுத்துக்களில் ஒரு சில வேறுபாடுகள் வருது. ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் மெய் எழுத்துல தான் முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The branch of Indo-European next in importance to primitive Germanic was Italic, the chief descendant of which was Latin, and through this derived modern French, Italian, Spanish, Portuguese and Romanian. நான் அந்த ஃபேமிலி ட்ரீ பார்த்து நடத்தினப்பவே சொல்லியிருப்பேன். ப்ரிமிட்டிவ் ஜெர்மானிக் வந்து ஒரு பக்கம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வருது அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு லாங்குவேஜ், அதாவது இட்டலிக்கில் இருந்து நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வந்திருக்கும். இட்டலிக்லேருந்து லாட்டின் வரும், லாட்டின்லேருந்து இது எல்லாமே வந்திருக்கும். ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், ரொமானியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, now a great German scholar of the 19th century, Jacob Grimm, noticed that if a number of Latin words are placed alongside their equivalents in the Germanic languages so that they can be easily compared, it is most invariably happens that there is a P in Latin, the corresponding Germanic word is a F, where there is T in Latin, the corresponding Germanic word has a இத் சவுண்ட். ஸோ இது என்ன, இதுதான் கிரிம்ஸ் லான்னு சொல்லுவாங்க. வேர்னஸ் லா, இதில் சின்ன சேஞ்சஸோட வேர்னஸ் லா வரும். ஓகே, கிரிம்ஸ் லா, இவங்களாம் ஃபிலாலஜிஸ்ட், இந்த லாங்குவேஜை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க. ஓகே, ஸோ ஜேக்கப் கிரிம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, ஜெர்மன் ஸ்காலர். அவரை 19th செஞ்சுரியில் இந்த மாற்றங்களை எல்லாம் பயங்கரமாக ஆராய்ச்சி செய்கிறாரு. இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இவங்க தான் வந்து பேஸ், இண்டோ யூரோப்பியன் வந்து பேஸாக கொண்டு வர்றாங்க. ஸோ அதில் இருந்து தான் அந்த 8 பிரிவாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 பிரிவுக்கு இடையில நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாரு. அது எந்த 2 பிரிவு அப்படின்னு சொன்னால், இட்டலிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இட்டலிக்லேருந்து 5 யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இட்டலிக்லேருந்து லாட்டின் வருது, லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்த்துகீஸ், ரொமானியன் வருது. ஸோ இந்த இதெல்லாம் பிரிஞ்சு வந்த இட்டலிக்குக்கும் லாட்டினுக்கும், ஃபர்ஸ்ட் இட்டலிக்லேருந்து லாட்டின் வரும், லாட்டின்லேருந்து இந்த 5 பிரிவு. ஸோ இந்த லாட்டினுக்கும் ஜெர்மானிக் நம்ம படிக்கணும் இல்லையா, வெஸ்ட் ஜெர்மானிக், ப்ரிமிட்டிவ் ஜெர்மானிக்லேருந்து வெஸ்ட் ஜெர்மானிக் வருது, அதில் இருந்து 3 வருது, அதுலேருந்து இங்கிலீஷ் வருதுன்னு சொல்லி படித்தோம், ரைட். ஸோ அந்த ஜெர்மானிக் லாங்குவேஜஸ்க்கும் இடையில ஒரு கம்பேரிஷன், சைட் பை சைட் வச்சு கம்பேரிஷன் பண்ணுறோம். ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு சைட் பை சைட் வச்சு கம்பேரிஷன் பண்ணி பார்த்தோம்னா இந்த சேஞ்சஸை அழகாக கண்டுபிடிக்கலாம். அதாவது லாட்டின்ல பி வர்ற இடத்துல எல்லாம் இதில் கரஸ்பாண்டிங் ஜெர்மானிக் வேர்ட்னா நம்ம ஆங்கிலோ சாக்சன், ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன் 3 இருக்கும். ஸோ அந்த 3லையும் பார்த்தீங்கன்னா எஃப் சவுண்ட் வருமா. பி வர்ற லாட்டின்ல பி வர்ற இடத்துலலாம் இங்கே எஃப் சவுண்ட் வருமா, மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்குமா. அப்புறம் டி வர்ற இடத்துல இத்து சவுண்டு வரும். ஓகே, அதே மாதிரி டி வர்ற இடத்துல டா சவுண்ட், டா வர்ற இடத்துல டா, டீக்கு போடுற டா சவுண்ட் வருமா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், as a result of further research he formulated a law which he declared underlay the change, and this law has become known to students of languages, Grimm's law. அப்போது லாங்குவேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி அவர் டேப்லெட் காலம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதை படிக்க போகிறதில்ல, மைல்டாக தான் படிக்க போகிறோம். பட் இதை பற்றி இந்த லாவை தான் எப்படி வந்து ஒரு எழுத்து இந்த இட்டாலியன் குரூப்பில் இருக்கக்கூடிய பி வந்து எஃப்ஆ மாறுது, டி வந்து இத்தா மாறுது, டி வந்து இட்டா மாறுதுன்னு சொல்றாரு இல்லையா, இது ஒரு மாடல் சாம்பிளா தான் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கிரிம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கிரிம்ஸ் லா அப்படின்னு லாங்குவேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் நாட் குவைட் அக்யூரேட். இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காரு. இதில் நிறைய குறைகள்லாம் இருந்தது. ஆர் ரேதர் இட் வாஸ் அக்யூரேட் as far as it went, but it did not account for all the changes in the question. நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிரிம்ஸ் லால இல்லை. அப்போ திஸ் டெஃபிஷியன்சி வாஸ் லேட்டர் மேட் அப் பை வேர்னர்ஸ் லா. அப்போ அடுத்ததாக வர்றவர் தான் வேர்னர். ஓகே, அவர் என்ன பண்றாரு, இந்த சின்ன சின்ன குறைகளை எல்லாம் கரெக்ட் பண்றாரு. அவரோட ஆக்சுவலி கிரிம்ஸ் லாவை கரெக்ட் பண்ணி வேர்னர் வந்து வெளியிட்டார். அதை வேர்னர்ஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரிம்ஸ் லாவும் வேர்னர்ஸ் லாவும் பெரிய வித்தியாசம் இல்லை.
கிரேட் கான்சனன்ட் ஷிஃப்ட் தான் கிரிம்ஸ் லா. ஓகே, அவர் கான்சனன்ட்ஸ் எப்படியெல்லாம் மாறி இருக்கு, ஒரு பேரண்ட் லாங்குவேஜ்ல இருந்து வந்த லாங்குவேஜஸ்ல 2 லாங்குவேஜை மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறாங்க. ஒன்று இட்டலிக்கு, ஒன்று வந்து ஜெர்மானிக் லாங்குவேஜஸ். இது 2லையும் எப்படி சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. இதை படிச்சு தான் கிரிம் வந்து ஒரு சில விஷயங்களை அவர் நோட் பண்ணி எழுதுறாரு. அதை கிரிம்ஸ்லான்னு படிக்கிறாங்க. அந்த கிரிம்ஸ்லா நிறைய கொஷின்ஸை ஆன்சர் பண்ணல. ஸோ வேர்னர் என்ன பண்றாரு, அதை கிளாரிஃபை பண்றாரு. அது இட் கம்ஸ் டு பி நோன் அஸ் வேர்னர்ஸ் லா. ஸோ ரெண்டுக்கும் பெரிய சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ வேர்னர் யாரு அப்படின்னா டேனிஷ் ஃபிலாலஜிஸ்ட். ஓகே, இவர் வந்து டேனிஷ் டென்மார்க்கை சேர்ந்தவர் வேர்னர். ஸோ கிரிம் வந்து ஜெர்மனை சேர்ந்தவர், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹீ இஸ் அ ஜெர்மன். ஓகே, கிரிம் இஸ் அ ஜெர்மன். எங்க பார்த்தோம். ஓகே, ஜெர்மன் ஸ்காலர். ஸோ கிரிம் இஸ் அ ஜெர்மன் ஸ்காலர். ஜேக்கப் கிரிம், அவரோட ஃபுல் நேம் பாருங்க, ஜேக்கப் கிரிம். அடுத்ததா யார் பார்த்தோம், வேர்னர். வேர்னர் வந்து டேனிஷ் ஃபிலாலஜிஸ்ட். ஃபிலாலஜிஸ்ட்னா இந்த லாங்குவேஜ் பத்தி படிக்கிறவங்க தான். ஓகே, டேனிஷ் ஃபிலாலஜிஸ்ட். அடுத்ததா இதுதான் இந்த கான்சனன்ட் ஷிஃப்ட் அவங்க பண்ணாங்க இல்லையா, அது எப்படி இந்த சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கிறாரு எஃப்டி வுட். அதை தான் நம்ம இங்கேயும் உங்களுக்கு புரியுற மாதிரி இது இங்கே எடுத்து நான் சொல்லியிருக்கேன். பி பிகம்ஸ் எஃப்ங்கிறாரு. ஒரு சில இடத்துல பி லாட்டின் லாங்குவேஜஸ்ல பியா இருக்குது, ஜெர்மானிக் 2 தான் பார்த்துக்கிறாரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 8 டிவிஷன்ஸ்ல இட்டாலியனையும் ஜெர்மன் லாங்குவேஜஸ் 2 தான், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் இதை தான் எடுத்துக்கிறாரு. இட்டாலியன் தான் லாட்டினா மாறுது. லாட்டின்ங்கிறது இங்க வேற ஒன்றும் இல்லை, இட்டாலிக் தான் லாட்டின். ஸோ லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்த ஒரு வார்த்தை வந்து ஆங்கிலோ சாக்சன். இங்க நம்ம வந்து இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் இல்லையா, அதனால ஜெர்மானிக்லயே ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜை எடுத்துக்கிறாங்க. ஆங்கிலோ சாக்சன் ஏஎஸ் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன். மாடர்ன் இங்கிலீஷ் இன்னைக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது, ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து தான் மாடர்ன் இங்கிலீஷ் வருது. அதனால ஆங்கிலோ சாக்சனுக்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. லாட்டினுக்கும் ஆங்கிலோ சாக்சனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இந்த கான்சனன்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப பாருங்க, பெடம் அப்படிங்கிறது வந்து லாட்டின்ல ஒரு வார்த்தை. ஓகே, இந்த வார்த்தைக்கு ஆங்கிலோ சாக்சன்ல என்னன்னா ஃபாட் அப்படின்னு சொன்னாங்க. பெட் அப்படிங்கிறது ஃபாட் அப்படின்னு மாறுது. அடுத்ததா மாடர்ன் இங்கிலீஷ்ல அதுவே ஃபுட் அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப பாதத்துக்கான வார்த்தை தான் பெதம்னு சொல்ல போனா, தமிழ்ல இன்னுமே சரியா வருதுன்னு நினைக்கிறேன். பெடம். ஓகே, பெடம் லாட்டின், ஆங்கிலோ சாக்சன்ல ஃபாட், மாடர்ன் இங்கிலீஷ்ல ஃபுட். அடுத்து பாருங்க, டி வந்து நிறைய இடத்துல இத்தா மாதிரி இருக்குமா, டி வந்து இத் சவுண்ட் கொடுக்குமா. லாட்டின்ல ட்ரஸ் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன், ஏஎஸ்னா ஆங்கிலோ சாக்சன் சொல்லிட்டேன். த்ரை, இதுதான் மாடர்ன் இங்கிலீஷ்ல த்ரீ. லாட்டின்ல பாருங்க டூ, அதாவது ஆங்கிலோ சாக்சன்ல தூ, டா சவுண்ட் என்னவா மாறுது, இத்து சவுண்டா, தூவா மாறுது. மாடர்ன் இங்கிலீஷ்ல தவ்வா மாறிடுச்சு, தூ தான் தவ்வா மாறிடுச்சான். ஹிந்திலையும் தூ தான் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி லாட்டின்ல ஃப்ரேட்டர், ஆங்கிலோ சாக்சன்ல ப்ரோத்தர், மாடர்ன் இங்கிலீஷ்ல பிரதர். ஓகே, எஃப் சவுண்டு பியா மாறுதுங்க. ஓகே, எஃப் பிகம்ஸ் பி ஹியர். இது இங்க நான் மென்ஷன் பண்ணல, எஃப் பிகம்ஸ் பி. ஸோ ஃப்ரேட்டர், ப்ரோத்தர், பிரதர். அடுத்து இக் பிகம்ஸ் ஹா, இக் பிகம்ஸ் ஹா. லாட்டின்ல கேனஸ் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன்ல ஹண்ட். ஓகே, மாடர்ன் இங்கிலீஷ்ல ஹவுண்ட். ஹவுண்ட்னா வேட்டநாய். வேட்டநாய லாட்டின்ல என்ன சொல்றாங்க, கேனஸ் அப்படிங்கிறாங்க. பழைய இங்கிலீஷ்ல ஹண்ட், மாடர்ன் இங்கிலீஷ்ல ஹவுண்ட். அதே மாதிரி லாட்டின்ல கேப்புட், அதுதான் ஆங்கிலோ சாக்சன்ல ஹெஃபட், மாடர்ன் இங்கிலீஷ்ல ஹெட்.
குவா அப்படிங்கிறது ஹுவா ஹுவா இந்த ஹச் சைலண்ட் ஆகி வருதான் இங்கிலீஷ்ல. ஓகே, இங்கிலீஷ்லன்னா ஆங்கிலோ சாக்சன்ல குவா. இப்போ லாட்டின் டேர்ம் பாருங்க, அக்வா அக்வா. ஆங்கிலோ சாக்சன்ல வெயிட்டர், மாடர்ன் இங்கிலீஷ்ல வாட்டர். டாம் பிகம்ஸ் ஸ்டா. ஓகே, எந்த லெட்டர் எதுவா மாறுதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கான்சனன்ட் ஷிஃப்ட்ல டீம் பிகம்ஸ் டி. லாட்டின்ல டெசம், ஆங்கிலோ சாக்சன்ல தியன், மாடர்ன் இங்கிலீஷ்ல டென். தஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹிந்தியில கூட உங்களுக்கு. லாட்டின்ல டென்டம், ஏஎஸ், அதாவது ஆங்கிலோ சாக்சன்ல டாத், மாடர்ன் இங்கிலீஷ்ல டூத். அப்ப டி வந்து டீயா மாறுதுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து கான்சனன்ட்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கிரிம்மும் வேர்னரும் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது. கிரேட் கான்சனன்ட் ஷிஃப்ட் இதுதான் கிரிம்ஸ் லா, வேர்னர்ஸ் லா. ஓகே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது வந்து என்னவா மாறுது, பி வந்து எஃப்ஆ மாறுது, டி வந்து ஈட்டா மாறுது, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான். primitive Germanic split ultimately into 3 important branches. அப்ப இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஜெர்மானிக் என்னவா மாறுது, பிரியுது, மூணா பிரியுது, கோத்திக், ஸ்காண்டினேவியன், வெஸ்ட் ஜெர்மானிக். Of Gothic, we have records left in fragmentary translations of the Christian Gospels by Bishop Wulfilas, who lived from 311 AD to 381 AD. இதெல்லாம் பழைய லாங்குவேஜஸ். பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து ஸ்பிளிட் அப் ஆன லாங்குவேஜ்ல கோத்திக்கும் ஸ்காண்டினேவியனும் ஒன்று. இன்னைக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்காண்டினேவியன் வந்து நார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் கிவன் அஸ் மாடர்ன். ஸ்காண்டினேவியன்ல இருந்து வந்தது தான் மாடர்ன் ஸ்வீடிஷ், டேனிஷ், நார்வேஜியன், ஐஸ்லாண்டிக். இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஸ்காண்டினேவியன்ல இருந்து வந்தது. இதெல்லாம் வந்து இது இருக்கா, அதுக்கான சோர்ஸ் இருக்கான்றதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோத்திக் லாங்குவேஜுக்கு வந்து கிறிஸ்டியன் காஸ்பல்ஸ் இருக்கான், பிஷப் வுல்ஃபிலாஸ்னு எழுதி வச்சிருக்கிறார். அடுத்ததா இந்த ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ்க்கும் ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ரியூனிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கான், 4th century ADல எழுதப்பட்டது இருக்கு. வெஸ்ட் ஜெர்மானிக் through which English is connected to its earlier ancestors is a purely தியரட்டிக்கல் லாங்குவேஜ். ஆனால் வெஸ்ட் ஜெர்மானிக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எதுல இருந்து பிறந்ததோ அந்த லாங்குவேஜ் வந்து தியரியா தான் இருந்திருக்கு, ஸ்கிரிப்டா இல்லை. வி ஹாவ் நோ ரிட்டன் டாக்குமெண்ட்ரி, அதனால ரிட்டன் டாக்குமெண்ட்ரி இல்லை, எவிடன்ஸே கிடையாது. தட் இஸ் டு சே, பட் ஃப்ரம் அ comparative study of certain later tongues, notably Anglo-Saxon, Dutch and German, philologists believe that these must have been derived from a third branch of primitive Germanic, differing in certain respects from both Gothic and Scandinavian, and they have agreed on the term West Germanic as a designation for it. So அப்படிதான் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக்னு ஒரு டேர்மே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா கோத்திக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஸ்காண்டினேவியனுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா இங்கிலீஷ், இந்த ஆங்கிலோ சாக்சன் இதுக்கான அந்த பேரண்ட் லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்டே இல்லை. அதனாலதான் அதை வந்து ஒரு புது குரூப்பா வெஸ்ட் ஜெர்மானிக்ன்ற பேர் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. Again, of course, change was the rule. The most important modification that took place in this branch and not in the other two concerned the consonant sound is had developed in late primitive Germanic from an yes. ஓகே, இதுலயும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். வெஸ்ட் ஜெர்மானிக்ல, பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல எஸ்ஸா இருந்த இடத்துல எல்லாம் புதுசா இஸ், ஜெட் போட்டு மாறுதான். அதே மாதிரி medially, if the when it occurred medially, அதாவது கடைசியா இருக்கிறப்போ எஸ் வந்து இசட்டா மாறுது, இடையில இருக்கப்போ ஆறா மாறுமா, எஸ் வந்து ஆறா மாறுமா. அதனாலதான் வாஸ் வந்து வேறா மாறுது அப்படின்னு சொல்றாங்க, ஈஸ் வந்து ஆறா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்டன்ஸ்ல இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஒரு சில ரெகுலேஷன்ஸ், ஒரு சில ரூல், அந்த மாற்றங்களை பத்தி எல்லாம் படிக்கிறவங்க சொல்றாங்க. It also accounts for the consonant difference in much closely related words as more and most, and underlies the distinction between comparative termination of adjectives in ER and the superlative and EST. So இதெல்லாம் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கருத வேணாம். இந்த லாஸ்ட் பேராகிராஃப்
கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா, அத விட பாக்கி இருக்கதெல்லாம் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களா இருக்கு. அதையெல்லாம் நீங்க ஒரு தடவ நல்லாவே பார்த்துக்கங்க. ஸோ வித் அ ஸ்மால் குவிஸ் ஐ வில் கன்க்ளூட் டுடேஸ் எபிசோட். So what is the name of the parent language? Okay, Indo-European. The original Indo-European had split up into எத்தனை languages split ஆயிருக்கு? 8. Most ancient languages are far more complex and complicated than the descendants of the present day. அதாவது இன்னைக்கு இருக்க லாங்குவேஜ் நான் அதுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். தமிழே பாருங்க, இன்னைக்கு பேசுறது சிம்பிளா இருக்கும். ஆனா பழைய தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இங்கிலீஷ் சிம்பிளா இருக்கும், பழைய இங்கிலீஷ் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். எல்லா லாங்குவேஜும் ஓல்டு லாங்குவேஜ் எல்லாம் காம்ப்ளெக்ஸாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் தான் இருக்குமா. ஏன்னா அது அடுத்தடுத்து வர்றப்பதான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வருவாங்களாம். விச் 2 லாங்குவேஜஸ் ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு இங்கிலீஷ்? இங்கிலீஷ்க்கு ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆயிருக்க லாங்குவேஜ் இந்த பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் இருந்து வந்திருக்கும்ல, வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து கூட அது அது எதுன்னா ஜெர்மனும் டச்சும். ஏன்னா இது ரெண்டுமே அந்த வெஸ்ட் ஜெர்மானிக் அந்த பிரிவுல இருந்து வந்த லாங்குவேஜஸ். ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன், ஆங்கிலோ சாக்சன் பிரியும் இல்லையா, அதுல இருந்து வந்ததுனால இதெல்லாம் க்ளோஸ்லி ரிலேட்டட். The Latin word for a dash is calculus. ஓகே, அவங்க வந்து கைகளால் எண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் பெபிள்ஸ் வச்சு எண்ணினாங்க. அப்போ அந்த பெபிள்ஸை என்ன சொன்னாங்க லாட்டின்லனா calculus அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து தான் கால்குலேட்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அப்புறம் எண்றதுக்கு பயன்படுற ஒரு மெஷினையும் அவங்க பெபிள்ஸ் வச்சு எண்ணதுனால calculus பெபிள்ஸ்க்கு ஒரு சின்ன மெஷின் வச்சு எண்றப்போ அது வந்து கால்குலேட்டரா மாறிடுச்சு. English has derived from primitive Germanic. English எதுல இருந்து வருது? primitive Germanicல இருந்து. Jacob Grimm is a German scholar. Primitive Germanic split ultimately into 3 important branches. What are they? இப்போ primitive Germanic எப்படி பிரிஞ்சிருக்கு? Gothic, Scandinavian, West Germanic. Anglo-Saxon derives from West Germanic. In Grimm's law and Werner's law, the consonant P becomes F. இது எல்லா ரூல்ஸுமே நீங்கள் பார்த்துக்கங்க. நான் ஒன்று மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் சாம்பிளுக்கு. ஸோ நம்ம அதை டேப்லர் காலமாகவே படிச்சிருக்கோம். எந்த லெட்டர் எதுவாக மாறும்னு சொல்லி படிச்சிருக்கோம். வேர்னஸ் லாலையும் கிரிம்ஸ் லாலையும் அதை பார்த்துக்கோங்க. லாட்டின் ஃப்ரைட்டர் பிகம்ஸ் மாடர்ன் இங்கிலீஷ் பிரதர். ஃப்ரைட்டர் தான் பிரதராக மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.